படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்துல. நாங்க பல கேஸ் பார்த்துருக்கோம். அ பேட்டர்ன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் அப்படின்ட்டு. அந்த ரிலேட்டடா வந்திருக்கு இந்த படத்துல. இது வந்து எல்லா ஒரு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாராலயும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு. அதே மாரி டைரக்டர் எஸ். லாவண்யா அவங்க வந்து ரொம்ப சூப்பர்பா எடுத்துருக்காங்க. எல்லா துறையிலயும் அவங்க ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக்ல இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷனு எல்லாமே பண்ணியிருக்காங்க. பக்காவா இருக்கு படம். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். இது ஒரு காமெடி ஹாரர் படம் வித் மெசேஜ். இன்னைக்கு இருக்க தலைமுறை பார்க்குற படம். ஆமா. ஆ நெறைய பேய் படத்துல வந்து கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும். சில குழந்தைகள்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து முகம் சுளிக்கிற மாரி எந்த இதுவும் இல்ல. பயம்லாம் இல்ல. ஒரு நல்ல எப்படி சொல்றது? ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப பக்காவா எடுத்து போயிர்றாங்க. ஒரு காமெடி ஹாரர் மூவி. ஸோ வித் மெசேஜ். ஸோ இதான் அதான் ஹைலைட்டு. டைரக்டர் எஸ். லாவண்யா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ. மெசேஜ் எப்படின்னா, இன்னைக்கு வந்து இப்போ ஒரு மீடியா துறையில வந்து சில பேர் வந்து சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து எல்லாராலயுமே சாதிக்க முடியும். எல்லாராலயுமே வந்து எல்லா துறையிலயும் பண்ண முடியுன்றத வந்து இந்த படம் மூலியமா அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க கருத்து. இன் ஆடியன்ஸ் அப்படின்னா எல்லாமே ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட் சார். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே பார்க்கலாம். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் குடுத்துருக்காங்க. இந்த படத்த பார்த்தா அவங்களுக்கே தெரியும். நல்லாவே இருக்கு ஆனா படம் சூப்பராவே இருக்கு. ஃபேமிலியோட நல்லா வந்து பார்க்கலாம். ஹாரர் ஃபிலிம் தான். காமெடியா இருக்கு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? என்ன கிடைச்சது? ஹாரர் அது பேய் கொட்டுன்னு சொன்ன உடனே நல்லா ஹாரரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஹாரர்லாம் அவ்வளோ கிடையாது. பேய் பிஜிஎம் மட்டும் தான் இருக்கு. பட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காமெடியாவே இருக்கு. நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. ஆமா. இது என்ன டிஃபரெண்டா இருக்கு? இதுல வந்து ஹாரரே கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோஷியல் ஒரு வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கணுமா அப்படி வந்து கெட்டியாச்சு. யாராவது வந்து கேட்க போனாங்கன்னா அவங்கள அடிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த காமெடி எடுத்திருக்காங்க. டைரக்டர் எல்லா போர்ஷனும் பண்ணிருக்காங்க. அது வந்து டைரக்டர் வந்து எல்லா போர்ஷனும் பண்ணல. டைரக்டர் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா ஒரு பெண்ணா இருந்துட்டு இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான் அண்ணா. படம் ஓவராலா ஒர்த்தா? ஒர்த்து தான். நான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான். ஃபேமிலியோட வந்து தாராளமாக பார்க்கலாம். எதுவுமே 18+ அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. கிட்ஸோட தாராளமாக வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. ரொம்பவே ஹாரர் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்க 32 கிராஃப்ட்ஸும் அவங்களே பழகிட்டு அவங்களே ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த மூவியை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு அவங்களே பண்ணி இதை வந்து எப்படியாவது முயற்சி பண்ணி இதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணுன்ற முயற்சியில் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் இந்த சென்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஃபிலிமில் எவ்வளோ வந்து மெனக்கெட்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சிக்கு உண்மையிலே நம்ம வந்து பாராட்டணும். ஒரு உமனாக இருந்து அவங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இது வந்துட்டு. ஆமாம், அது வந்து ஒரு காமெடி நோட்டில் அந்த டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. நானும் யோசிச்சேன் பேய் கூட்டுனா வேற ஏதாவது மியூசிக் அந்த பேசிஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி போகும். அதனால அந்த டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. பாசிட்டிவ்னா வந்து ஓவரால் எல்லாமே வந்து அந்த பிளேயர் சொல்லியிலேருந்து வெளிக்கொண்டு வர வரைக்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்னா அவங்க தான் மெயினான லீடாக பண்ண அந்த மேடம் தான் சொல்லலாம், லாவண்யா மேடம். மைனஸ்னால் வந்துட்டு இன்னுமே மேக்கிங் வைஸ் இன்னுமே கொஞ்சம் அவங்க பெட்டர்மெண்ட் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அந்த ஷேக்கு அதெல்லாம் இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஷார்ட் ஃபிலிமில் பண்ணும்போதே அந்த வந்தால் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னுமே ஒரு இப்போ யாராக இருந்தாலும் மேக்கிங் தானே, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மற்றவங்க நம்மளை ட்ரெஸ் பண்ணுவாங்க, நம்புவாங்க. ஸோ அதுதான் ஒன்று. படம் நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலாக டைரக்டர் மேம் வந்து 32 டிபார்ட்மெண்ட் வந்து தனியாகவே சிங்கிளாகவே சாதிச்சிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிள் பட்டிருக்காங்க. இதில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய பேக் போனாக யாருமே கிடையாது. அவங்களா தான் தனியாகவே இருந்திருக்காங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இருந்திருக்காங்க, பேக்வர்ட் சொல்கிறதுக்கும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இது எல்லையும் தாண்டி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். 10 ரெக்கார்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணியிருக்காங்க. பாக்கியராஜ் சாரும் அவர் அவார்ட் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் அவங்க எடுக்கணும். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. ஹாரர் மூவி. தீபாக்காவும் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடி இருக்குது, சிரிக்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம் வந்து. அது மட்டும் கிடையாது, ஒரு சோஷியல் அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்பட்டதை வந்து நமக்கே தெரியாமல் வேற ஒருத்தவன் எடுத்து விற்று காசு ஆக்கிக்கிறான். அது இப்போ நிறைய நடக்குது.
நம்ம டிபார்ட்மெண்ட்ல மட்டும் கிடையாது, கலைத்துறையில மட்டும் கிடையாது, எல்லா துறையிலும் அந்த மாதிரி நடந்துட்டே தான் சார் இருக்குது. அதை வந்து வெளிப்படையா காமிச்சிருக்காங்க. படம் நல்லபடியா இருக்குங்க. ஆனந்த், நான் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு படம் வந்து பாத்தீங்கன்னா பேய்கொட்டு படத்துல வந்து எஸ் லாவண்யான்ற டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், எடிட்டர், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க தான். 32 டிபார்ட்மெண்ட்ஸையும் சிங்கிள் ஆளா ஆட் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு 10 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க மொத்தமா. பாக்கியராஜ் சார் இதுக்கு அவார்ட் கொடுத்துருக்காரு. சொல்லிக்கிட்டே போகலாம். கூல் சுரேஷ், ஜாகுவார் தங்கம் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. பேரூர் சார் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார் உங்களுக்கு. மூவியில் பார்த்தீங்கன்னா நாய் நடிச்சிருக்கு, பேய் நடிச்சிருக்கு, நானும் நடிச்சிருக்கேன். ஸோ படம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நல்ல ஒரு காமெடி ட்ராமா, உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்தை பார்த்தீங்கன்னா. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, சொசைட்டிக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாமல் தேட்டரில் 21st வந்து பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. படத்தோட பேருக்கும் படத்துக்கும் நிச்சயமாக ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்குது. அதில் தான் ஒரு காமெடியே இருக்குது. அதை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய ஹாரர் படம் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் வாட்டியா ஒரு ஹாரரை பத்தி உங்களுக்கு தெரியும். மிக்சிங் இருக்கு, அந்த ஒரு சவுண்ட் மிக்சிங், இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், 5.1 மிக்சிங், இது எல்லாத்தையும் ஒரே ஆளா பண்றது எவ்வளவு சேலஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஒரே ஆள் தான் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும். அதுதான் மொத்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ். இப்போ ஒரு பேய் படத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேய் படமா இருக்கட்டும், எந்த படமா இருக்கட்டும், எத்தனை பேரோட உழைப்பு இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு டைரக்டரோட உழைப்பு எஸ் லாவண்யாவோடது இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. படம் பார்த்தேன் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மஸ்ட் எல்லாம் பார்க்கலாம் இந்த படத்தை. பேய்கொட்டு இந்த படம் வந்து நல்லா காமெடியாவும் இருக்கு, நல்லா பயமாவும் இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த படத்தை பாருங்க. சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரையும் பார்க்கலாம். அது மாதிரி லாவண்யா மேம் அவங்க எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், எந்த இதுலுமே லேக்லாம் எதுவுமே இல்லை. படம் ஜாலியா வந்து பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பா நான் வந்தது பயம் காமெடி எல்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே இருக்கு ப்ரோ. எதுவுமே குறையவே இல்லை. நல்லா காமெடியா இருக்கு. வெளில இருந்தது சிரிக்கலாம். இதுல காமெடி பத்தாவதுக்கு நல்ல லைஃபுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. இப்போ ரிவ்யூ பண்ணக்கூடாது, படம் பாருங்க. ஆனால் கண்டிப்பா நல்ல படமா இருக்கு. படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. மேம் வந்து 24 லாவண்யா மேம் 24 கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஹார்டான விஷயம். அவங்களுக்கு ஒரு 10 அவார்ட்ஸ் கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க 24 கிராஃப்ட் பண்ணதுக்கு. எல்லாருமே படத்தை கண்டிப்பாக வந்து பாருங்க. ஏன்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வரும்னு நினைக்கிறேன். என்டர்டெய்னராக இருக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் அண்ட் எடிட்டிங் வாஸ் நல்லாவே இருந்துச்சு. பிரிட்டி நைஸாக பண்ணியிருந்தாங்க. மேமே இது எல்லாமே பண்ணனால நல்லா இருக்கு. எல்லா கிராஃப்ட்டும் பண்ணது ரொம்ப டேலண்டான விஷயம். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் 24 கிராஃப்டை எல்லாருமே லேர்ன் பண்ணுறாங்களான்னு தெரியுது இல்லை. ஆனால் மேடமே அந்த 24 கிராஃப்டை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் பாசிட்டிவ் வந்து தீபகா அவங்க நடிச்சிருந்தாங்க. பிளஸ் அவங்க போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா 24 கிராஃப்ட் ஒரு ஆள் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா பட்ஜெட்டும் லோங்கும் போது, இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுங்கும் போது டூ மச்சாக ஒரு சில இண்டிபெண்டன்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் வர்றது கம்மியாயிருச்சு. அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் மேம் ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம்னு கூட சொல்லலாம். பேய் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சில மேக்கப் சீக்வன்ஸ் மேக்கப் போட்டு எடுத்திருந்தாங்க. மேம் ஏதாவது அதுக்கு மேக்கப் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே சூப்பராக வந்துருந்துச்சு மேக்கப். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபிலிம். அதுக்கப்புறம் எல்லா ஆடியன்ஸுக்குமே மோஸ்ட்டாக ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய படங்களாக இருக்கும். எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம்.